வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதுவும் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு அனல் பறந்த அரசியல் பேச்சு. வெறும் வார்த்தைகள் இல்ல. அது ஒரு போர்க்களத்துல கேட்கிற மாதிரி ஒரு குரல். வாங்க இந்த சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போகலாம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த பேச்சோட கடைசி வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் இதோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது. கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி இருக்குல்ல. இது வெறும் ஒரு வார்னிங் மாதிரி இல்ல, அதுக்கும் மேல ஒரு நேரடியான சவால். முதல்ல நாம பாக்குறது, இந்த பேச்சு ஏதோ டக்குன்னு கோபத்துல வந்துட்ட வார்த்தைங்க கிடையாது. இது நம்மளோட முதல் பாகம், அதாவது சவால். ரொம்ப கவனமா திட்டம் போட்டு ஒரு அரசியல் அமைப்பு பதவியில இருக்கிற அதிகாரிக்கு நேரடியா விடப்பட்ட ஒரு சவால் இது. அப்போ இந்த மோதல்ல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பாப்போமா? ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா, இவங்க தான் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், இவர் தான் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். இப்போ உங்களுக்கு இந்த களத்தோட ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கும். இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தாக்குதலுக்கு உள்ளானது ஏதோ ஒரு சாதாரண ஆபீஸ் இல்ல, இந்திய தேர்தல் ஆணையம். அதாவது நம்ம வரிப்பணத்துல இயங்குற ஒரு அரசியல் அமைப்பு நிறுவனம். இதோட முக்கியமான வேலையே தேர்தல்களை சுதந்திரமாவும் நேர்மையாவும் நடத்துறது தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு அமைப்பு மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தீவிரமானதா இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். பாகம் 2, தாக்குதலின் கூறுகள். இதுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் கான்கிரீட்டா சொல்லப்பட்டுச்சு, அதை சொல்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை, அதாவது என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்தினாங்கன்னு நாம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். இங்க தான் குற்றச்சாட்டுகளோட லிஸ்டே ஆரம்பிக்குது. பாருங்க, பாஜகவுக்கு சாதகமா வாக்காளர் பேரையே நீக்கிறது, ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல மிரட்டல் விடுறது, மத்திய படைகளை தப்பா பயன்படுத்துறது, மேற்கு வங்க தேர்தல் அதிகாரியே பாஜக வேட்பாளர்களோட கூட்டு சேர்ந்துட்டாருன்னு சொல்றதுன்னு இப்படி அடுக்கடுக்கா பல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இவ்வளவு தாக்குதல்களுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு. அது என்னன்னா, டெல்லியோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்ட தேர்தல் நடக்கணும், ஒரு சுதந்திரமான நேர்மையான ஓட்டுப்பதிவு வேணுங்கிறது தான். சொல்லப்போனா இந்த கோரிக்கை தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரு தார்மீக பலத்தை கொடுக்குது. இப்ப பாருங்க, இது அவங்களோட பேச்சோட உத்திய சூப்பரா காட்டுது. பொதுவா பார்லிமெண்ட்ல எப்படி பேசுவாங்க, நான் மரியாதையோடு மறுக்கிறேன்னு ரொம்ப மென்மையா பேசுவாங்க. ஆனா மொய்த்ராவோட பேச்ச பாருங்க, ஒரே ஆக்ரோஷம், நேரடியான தாக்குதல், தெரு ரவுடி, அடிவரடி மாதிரியான வார்த்தைகள்லாம் சும்மா யதார்த்தமா வந்ததில்ல, ரொம்ப கவனமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம் ரொம்ப இழிவான மொழியை பயன்படுத்துதுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? ஆனா பாருங்க, அதே மாதிரியான மொழியை தான் அவங்களும் அவங்க விமர்சனத்துல பயன்படுத்துறாங்க. இது ஒரு விதமான உத்தி, தன்னோட வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்கறதுக்காக. பேச்சு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி அரசியல் தாக்குதல்கள்ல பாடி லாங்குவேஜ்க்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. மொய்த்ராவோட உடல் மொழி கூட அவங்க பேசின வார்த்தைகளை போலவே ரொம்ப ஆக்ரோஷமா நேரடியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்க சொல்ல வர்ற விஷயம் கேட்கறவங்க மனசுல இன்னும் ஆழமா போய் பதியும். சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த பேச்சோட விளைவுகள் என்ன, இதனால ஜனநாயகத்துல என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழும்புது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நாம் ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது ஏதோ திருடு நடந்த ஒரு தனி சம்பவம் கிடையாது. இது ஒரு பெரிய ட்ரெண்டோட ஒரு பகுதி. ஒரு காலத்துல சில நிறுவனங்கள்லாம் ரொம்ப நடுநிலையா செயல்படுதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ எதிர்க்கட்சிகள் அந்த நிறுவனங்களோட நடுநிலைமையே கேள்வி கேட்கறது அதிகமாயிட்டே வருது. இந்த மாதிரி மோதல்கள்னால இந்த முக்கியமான அமைப்புகள் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். அதிகாரத்துல இருக்கிறவங்கள பதில் சொல்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் கண்டிப்பா தேவையா, இல்ல இது ஜனநாயகத்தோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வைக்கிற ஒரு ஆபத்தான விளையாட்டா? இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பக்கம் தப்பு நடந்தா கேள்வி கேட்கணும், பொறுப்பு கூற வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல ஜனநாயக அமைப்புகள் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. ஜனநாயகம் அந்த கோட்டு மேலதான் நடக்குது. இந்த மோதல், அந்த டென்ஷனை, அந்த பதற்றத்தை நமக்கு அப்பட்டமா எடுத்து காட்டுது. சரி, இந்த முழு அலசலோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். ஒரு ஜனநாயகத்துல விமர்சனம் பண்றதுக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதிகாரத்தை கேள்வி கேட்கிற உரிமை முக்கியம்தான். ஆனா அந்த உரிமையே அதிகாரத்தோட அஸ்திவாரத்தையே உடைக்கிற மாதிரி போனா நம்ம எங்க கோடு போடுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.